அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து இதை வேண்டிக்கிட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயில் உண்டியல்ல இதை சேர்த்து விடுங்கள், நினைத்தது நிறைவேறும். அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம எந்த வேண்டுதல் வைத்தாலும், எந்த தெய்வத்திற்கு நீங்க வைத்து வழிபாடு செய்தாலும் அது நிறைவேறிய பிறகு நீங்க அந்த தெய்வத்திற்கு போய் அதை நீங்க சேர்த்துடணும். ஆனா நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து நீங்க வேண்டுனீங்கன்னா அங்க போய் தான் உங்களுடைய வேண்டுதலை நீங்க செலுத்தணும். ஏன்னா நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கடவுளை நினைத்து நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்க கிட்டதான் நீங்க உங்க வேண்டுதலை நீங்க செலுத்தணும். இப்ப நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து வேண்டுதல் வைத்துட்டு உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகர் சன்னதியில போய் நாங்க செலுத்தலாமா அப்படின்னா கிடையாதுங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் அடுத்தவங்கள்ட்ட வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே போலதான் நீங்க எந்த தெய்வத்தை நினைத்து எந்த வேண்டுதலை வைக்கிறீங்க. இப்ப எந்த முருகப்பெருமானை நினைத்து, முருகா நான் இத மாதிரி எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடு, நான் உன் சன்னதிக்கு நடந்தே வேண்டுதலை நிறைவேற்றுறேன், இல்லை நான் ஏதாவது ஒரு பொருள் வைக்கிறேன், ஆனா நீ தான் முருகா துணை, நீ தான் எனக்கு நிறைவேற்றி வைக்கணும்னு நம்ம ஒரு முருகப்பெருமான்கிட்ட வேண்டுவோம். ஆனா அந்த முருகப்பெருமான்கிட்ட தான் நீங்க போய் உங்களுடைய வேண்டுதலை நீங்க நிறைவேற்றணும். இப்ப உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமானை நினைத்து நீங்க வழிபாடு செய்துக்கோங்க. அங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்டயே போய் உங்களுடைய காணிக்கையும் சரி வேண்டுதலையும் நீங்க செலுத்துங்க. ஆனா மறந்துடாதீங்க, ரொம்ப பேர் நம்மளுக்கே கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் என்னால திருச்செந்தூர் போக முடியல, அதனால பக்கத்துல உள்ள முருகன் சன்னதியில போய் செய்யலாமா அப்படின்னு. இல்லைங்க, நம்ம எப்பொழுதுமே எந்த கடவுளை, இப்போ ஒரு சிலர் சொல்லலாம் எல்லா முருகனும் ஒண்ணுதானே, நம்ம யாருக்கிட்ட எந்த வேண்டுதலை நம்ம சேர்த்தா என்ன, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன்னா ஏன்னா அதுல பல சோதனைகள் வரும், நல்ல விதமா தான் சோதனைகள் வரும். ஏன்னா நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் அந்த வேண்டுதலை செலுத்தணும். ஏன்னா எல்லாருனாலையும் எல்லா வேண்டுதலையும் சரியான முறையில செலுத்த முடியாது அப்படின்றதே கிடையாது. அதனால ரொம்ப முக்கியங்க, உங்களுடைய வேண்டுதலை ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல முருகப்பெருமானை நினைத்து கட்டாயமா இந்த வேண்டுதலை வைங்க, 100% அது நடந்தே தீரும். பல பக்தர்கள் செய்து பலனடைந்த விஷயம். ஏன்னா உங்க வீட்டுல எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்க இந்த வழிபாடை செய்யலாம்னா, குழந்தை பேரு, திருமண தடை அகல, வியாபாரத்துல உங்களுக்கு வெற்றி அடைய, அதாவது நம்மளுக்கு வியாபாரம் டல்லா போயிட்டு இருக்கும், அது நல்ல முறையில சுமூகமா நம்மளுக்கு லாபங்கள் வர்றதுக்கும், குழந்தைகள் படிக்காம இருப்பாங்க இல்லையா, நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க திடீர்னு படிக்க மாட்டாங்க, அதே போல நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா எக்ஸாம் டைம்ல பாஸ் ஆகுறதுக்கு ஒரு பயமா இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா எழுதியிருக்கோமா என்னன்னு தெரியாது. ஆனா நல்லா தான் நான் ஆனா எழுதாதவங்களுக்கு நான் சொல்லலைங்க, நல்லா படிச்சு எழுதினவங்களுக்கு அந்த பயத்தை போக்க நீங்க இந்த வேண்டுதலை நீங்க வைக்கலாம். அதே போல உடல்நிலை சரியாகணும், எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க இந்த வேண்டுதலை வைத்து முருகப்பெருமானுக்கிட்ட அவங்க உண்டியல்ல போய் நீங்க செலுத்திடுங்க. ஏன்னா ஒரு ரொம்ப சுலபமான வழிபாடு தாங்க. ஏன்னா அந்த வேல் வாங்கி உண்டியல்ல போடுறேன் அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க. ஆனா எந்த முருகப்பெருமானுக்கு வேண்டிக்கிறீங்களோ அந்த முருகப்பெருமானுக்கு தான் நீங்க செலுத்தணும். இப்போ உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல உள்ள சன்னதி முருகன் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கும், இல்லை உங்க ஊர் எல்லையில இருப்பாங்க இல்லையா, அப்ப எந்த முருகப்பெருமானை நினைத்து வேண்டுறீங்களோ அவங்கள நினைத்து நான் வேல் வாங்கி வைக்கிறேன், ஆனா வேல் வாங்கி வைக்கிறேன்னுட்டு அது நிறைவேறணும்னு தான் நம்ம வேல் வாங்கணும் அப்படின்றது இல்லைங்க. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அப்பயே நீங்க வேல் கடையில வாங்கிட்டு வந்துடணும். சின்ன வேல் வாங்கிட்டு நீங்க உங்க பூஜை அறையில முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை இருக்கு இல்லையா, அது பக்கத்துலயே நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு பூஜை போட்டு பண்ணுவீங்க, அதே போல முருகப்பெருமானுக்கு பண்ணும்போது அந்த வேலுக்கும் ஒரு பூ வைங்க. வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னா 11 நாள் 48 நாளுக்குள்ள கட்டாயமா நிறைவேறுங்க. நிறைவேறணும்னு அந்த வேலை எடுத்துட்டு போய் நீங்க எந்த முருகப்பெருமானை நினைத்து வேண்டீங்களோ அந்த உண்டியல்ல நீங்க செலுத்திடுங்க. இது கட்டாயமா உங்களுடைய வேண்டுதலை நம்ம முருகப்பெருமான் இந்த வேல் மூலியமா நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பா நிறைவேறுங்க. ஏன்னா பல பக்தர்கள் செய்து பலனடைந்த விஷயம்தான், நீங்களும் செய்து பாருங்க, கட்டாயமா நிறைவேறுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.